ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சுவையான முட்டை பொரியல் செய்வது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் 3 முட்டை, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய். காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வானல் நல்லா சுடு பண்ணி அதில் அரை ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அரை குழிக்கரண்டி 1/4 ஸ்பூன் கடுகு, கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவை எண்ணெயிலே போட்டு வதக்கிடலாம். பச்சை மிளகாய் பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச 3 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே தேவையான அளவு சால்ட்டு நான் ஆட் பண்ணிடுறேன். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். நல்லா வெங்காயம் வதக்கிக்கலாம். என்னடா சைடிஷ் செய்யலாம்னு யோசிக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு சைடிஷ் செஞ்சு பாருங்கள். ரசம் சாதம், கஞ்சி, சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். காரக்குழம்பு நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள்தூள் எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள் எண்ணெயிலே சேர்க்கும்போது அதனுடைய பச்சை வாசனை போய் நிறம் நமக்கு கிடைக்கும், மஞ்சள் நிறம். முட்டையும் சேர்க்குறப்ப கவுச்சு இல்லாமல் இருக்கும். இப்போ 3 உடைத்த முட்டையை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ முட்டைக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்துக்கு மட்டும் தான் சேர்த்துருந்தேன். இப்போ முட்டைக்கு சேர்த்துக்கலாம். மெதுவாக வெங்காயத்தோடு முட்டையை கிளறி விட்டுக்கலாம். இப்போது நான் ஒரு ஸ்பூன் மிளகை நல்லா இடித்து சேர்த்துக்கிறேன். இடித்து சேர்க்கும்போது தான் முட்டை பொரியலுக்கு டேஸ்ட் இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். ரொம்ப நெய்யளவுக்கும் இடிக்கக்கூடாது. 3/4 பதம் பாருங்கள். ரொம்ப நைஸாலாம் அரைக்கலை, ஒன்றும் பாதியமாக தான் அரைக்கணும். அப்போ தான் அந்த முட்டை பொரியல் சாப்பிட்றப்ப நமக்கு அந்த மிளகு கடி போடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சந்திக்கிறேன். பாய்.